செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். தற்பொழுது 12ஆம் வகுப்புக்கு தேவையான கெமிஸ்ட்ரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் A to Z பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பாஸ் ஆகுறதுன்றதுலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்களுக்கு தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்கு. ஸோ அவங்க தான் தீவிரமாக எக்ஸாமை பார்த்தீங்கன்னா எழுதுறதுல இருக்கீங்க. இந்த ஒரு சூழலில் மாணவ செல்வங்கள் தற்பொழுது கெமிஸ்ட்ரி ஓகேங்களா முக்கியமான சப்ஜெக்ட்டு. இதில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்காங்க, ஒரு சிலர்லாம் ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க. ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்க ஓகேங்களா. படிக்கிறவங்க நல்லா ஷெடியூல் போட்டு எந்தெந்த கொஷின் எப்படி படிக்கணுன்றதை சூப்பராக நீட்டாக அழகாக படிச்சுக்கோங்கப்பா ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ஹால்குள்ளே போயிட்டாவே ஒரு மணி துளியும் நமக்கு தேவை ஓகேங்களா. ஒரு மணி நேரமும் நமக்கு தேவை. ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக சூப்பராக நீட்டாக அழகாக பேஜஸை ஃபில் பண்ணி சூப்பராக எழுதுங்க. யாருமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை புறக்கணிக்காதீங்க. உங்களுடைய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷின் தெரியாத கொஷின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கான கொஷின் பேப்பர் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே A to Z பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கான மெட்டீரியல்ஸு A to Z மாடல் கொஷின் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கோம். போய் பார்த்துக்கோங்கப்பா. செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்டு 15க்கும் மேற்பட்டு பார்த்தீங்கன்னா 1 வேர்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸு சாய்ஸில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டப்பில் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்றதை நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க. அதே மாதிரி தான், அதே சிலபஸ் தான், அதே மாதிரி தான் வரும். பட் கொஷின் பேப்பர் மட்டும் ஒரு சில சேஞ்சஸை பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடிக்கு ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் தோல்வி விட்டுருக்கீங்க. உங்களுக்கான பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியை பொறுத்து தான் கொஷின் பேப்பர் வடிவமைப்பாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்குன்னு படிக்காமல் மட்டும் போயிடக்கூடாது ஓகேங்களா. கடினமாக படிக்கணும். ஏன்னா தோல்வியோட அருமை நமக்கு தான் தெரியும், அதாவது வெற்றியோட அருமை நமக்கு தான் தெரியும். பாஸ் பண்ணி ஆகணும், பாஸ் பண்ணலாம் நிலைமை என்ன அப்படின்றது கண்டிப்பாக துணை தேர்வு எழுதக்கூடிய ஒரு செல்லக்குட்டிஸுக்கும் தெரியும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மேலும் மாணவ செல்லங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிங்கப்பா ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தோல்வி விட்டுறதை பற்றி நினச்சி ப்ரோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஸ்டாண்டர்டை முடிச்சுட்டு நம்ம பெருசாக பார்த்திங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டு முடிவு பண்ணோம் அப்படின்றதான் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. அண்ட் மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் ஒரு பக்கம் என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எதை பண்ணலாம் அப்படின்றது ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் படிப்பாங்க, அப்படி இருந்தாலும் கூட ஒரு சில முடிவுகள்லாம் தெரியாமல் ஒரு தயக்கத்திலே இருப்பாங்க. வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்து ஒரு சில விஷயம், சின்ன விஷயம் கற்றுக்கிட்டாலும் நமக்கு ஒரு ஹாப்பி தான். ஸோ உங்களால் ஒரு பெரும் விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவு கிடைக்கட்டும். ஸோ மாணவ செல்வங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிங்க. உங்களுக்கான அப்டேட் A to Z பார்த்தீங்கன்னா குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். என்னென்ன கொஷின் பேப்பர் வேணும், மெட்டீரியல் வேணுமா அப்படின்றத மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாகனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி